TNPL தமிழ். வணக்கம் நண்பர்களே, IFHRMSின் அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து அடிஷ்னல் சார்ஜ் பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனிஷியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் நம்முடைய பயனுள்ள அப்லோடுகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற IFHRMS வீடியோக்களை கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்குறோம். நியூ பிளேலிஸ்ட் லிங்க் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓல்டு பிளேலிஸ்ட் லிங்க்கில் வெறும் ஆடியோவாக இருக்கும், ஓகேங்களா. இப்போது இனிஷியேட்டர் ஐடியில் போயிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் போயிடணும். எந்த ஒரு பில்லுக்குமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் என்ட்ரி மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் பில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க IFHRMS. ஸோ நம்ம அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ எப்படி SLSக்கு கூட இனிஷியேஷன் ஆர்டர் என்ட்ரி அதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போது ஹெச்ஆர்க்குள்ளே வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜ் பில். அந்த பில்லுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எம்ப்ளாயீஸ் பில்ஸ் அண்ட் அதர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது லீவ் ப்ராசஸ் ஆப்ஷனுக்கு பக்கத்தில், ஓகேவா. எம்ப்ளாயி பில்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் டு ரைட்டாக பாருங்கள், அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள், எந்தெந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த பில் ப்ரிப்பேர் பண்ண வர்றப்பயே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் தேட தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் அந்த பில்லை நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் அதுக்குள்ளே வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மூணு விஷயம் தான். ஒரு ஆப்ஷன் உள்ளே வந்த பிறகு நீங்கள் டாப் டு பாட்டமாக நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் பண்ணணும். அதில் பாருங்கள், ஆர்டர் என்ட்ரி, கம்ப்ளீஷன் என்ட்ரி, அலவன்ஸ் என்ட்ரி, இந்த 3 விஷயங்களையுமே அப்பப்போ அந்தந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பண்ணிடணும். இது வந்து பில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஆர்டர் என்ட்ரி போட்ட உடனேயே சைட் பை சைடாக ஆன்லைன்லேயும் பண்ணிடணும். அதுதான் வந்து இந்த IFHRMSடைய ப்ராசஸ். ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு வழக்கத்துக்கு வராதனால பில் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒர்க் லோடு குறையும். ஒரு ஆர்டர் போட்ட உடனேயே நீங்கள் ஆர்டர் என்ட்ரி இதில் மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் கம்ப்ளீஷன் என்ட்ரி, அப்புறம் அலவன்ஸ் என்ட்ரி, அந்த மாதிரி அந்தந்த டைம் டு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்டன் குறையும், ஓகேங்களா. இப்போ ஆர்டர் என்ட்ரிக்கு வந்துடலாம். ஆர்டர் என்ட்ரிக்கு வந்த அப்புறம் நீங்கள் எந்த எம்ப்ளாய்க்கு இது பண்ண போகிறீங்களோ அந்த எம்ப்ளாயி நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சென்டராக இருக்கிற பர்சன் டைப்பில் வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோ கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வழக்கமாக பண்ணுறவங்களுக்கு ஈஸி தான். எனிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி அப்படிங்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஃபீல்டில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணி சர்ச் பண்ணுறது மேக்ஸிமம் நீங்கள் வந்து எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து எடுக்கிறது பெஸ்ட்டு, ஓகேவா. இப்போ எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து உங்களுக்கு உதாரணமாக இப்போ சொல்கிறேன். எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து இங்கே இருக்கிற கோ கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அந்த எம்ப்ளாயியோடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் பாருங்கள், ஆக்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் க்ரியேட். இது மேக்ஸிமமாக எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். எம்ப்ளாயி நம்பர் கோ கொடுக்குறோம், ஆக்ஷன் க்ரியேட்டு. இப்போ நம்ம வந்து ஆர்டர் என்ட்ரிக்காக உள்ளே வந்திருக்கிறோம். நம்ம என்ட்ரி போட போகிறதில்ல, எப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா. இந்த ஆர்டர் என்ட்ரியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி தான். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மேண்டேட்ரி, எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எடுத்துக்காது, ஓகேவா. இந்த ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட்டு, எப்போ சார்ஜ் எடுத்தாங்க, எந்த ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த பிஎம் கோடு போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே சர்ச் ஐக்கான் இருக்கு பாருங்கள். எந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆஃபீஸுடைய பிஎம் கோடு வச்சு டிடிஓ கோடு அல்லது அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஃபீல்டு எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுடைய கிரேட் என்ன, அது எல்லாமே இதில் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வழக்கம் போல் தான் ரைட் சைடில் ரெவ்யூ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் கொடுத்துடலாம். அது சப்மிட் கொடுக்குறப்போ அப்ரூவல் குரூப் கேட்கும். அப்ரூவல், காமன் அப்ரூவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை ஐடிக்கு போய்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணணும். எந்த ஆப்ஷனுமே சரி எல்லாம் 3 ஒட்டுக்காக தான் பண்ண போகிறோம், ஒட்டுக்காக பண்ணிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே, அதனால தான் நம்ம என்ன சொன்னேன், அந்தந்த டைமில் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ வெரிஃபை பண்ணிடுங்க, அப்புறம் அப்ரூவ் பண்ணிடுங்க. அப்ரூவ் பண்ணிட்டு மீண்டும் இனிஷியேட்டருக்கு வந்துட்டு ஹெச்ஆர்க்குள்ளே எம்ப்ளாயி பில்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸ் வந்துட்டு அடிஷ்னல் சார்ஜுக்குள்ளே செகண்ட் ஆப்ஷன் ஆர்டர் என்ட்ரி கீழே இருக்கிற கம்ப்ளீஷன் என்ட்ரி போகிறோம். கம்ப்ளீஷன் என்ட்ரியும் அதே மாதிரி தான். எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோ கொடுத்து ஆக்ஷன் கொடுத்து க்ரியேட் கொடுத்து அந்த கம்ப்ளீஷன் என்ட்ரி என்றைக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க, ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுன்ட்டு வேகமாக சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலவன்ஸ் என்ட்ரி. இந்த அலவன்ஸ் என்ட்ரியில் தான் நம்ம வழக்கமாக வந்து எந்த பில் அப்படின்னாலுமே ஒரு 10% ஐடி பிடிக்கிற வழக்கம் நிறைய ஆஃபீஸில் இருக்கும், ஓகேவா. ஆனால் இப்போது
இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் இன்றைக்கி வரைக்கும் இந்த அடிஷ்னல் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஐடிக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரெஷரியில் சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஃப்லைன் பில்லு வந்து நீங்கள் வந்து ஐடி இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் அமௌண்ட் டேலி ஆகும். ஆனால் ட்ரெஷரியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு நீங்கள் பண்ணிட வேண்டாம், ஓகேவா? ஆனால் இதில் வரல, அது வேணால் நான் ஷூராக சொல்கிறேன். இப்போ வந்து நான் அலவன்ஸ் என்ட்ரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போது எம்ப்ளாயி கொடுத்துக்கோங்க, பர்சன் டைப்பு, அப்புறம் எனி ஆஸ் யூஸ்வல் தான். அப்ளை எம்ப்ளாயி நம்பர் கொடுக்குறோம், கொடுத்துட்டு கோ கொடுத்து உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆர்டர் என்ட்ரி போட்டு 2 லெவலில் அப்ரூவ் பண்ணிட்டோம். அதே போல் கம்ப்ளீஷன் என்ட்ரி போட்டுட்டு வெரிஃபை அப்ரூவ் பண்ணிடணும். திருப்பி அலவன்ஸ் என்ட்ரி, ஓகேவா? இப்போது நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து ஆக்ஷன் கொடுக்குறோம். இந்த அலவன்ஸ் என்ட்ரி எதுக்காகனா, எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறோங்க, நீங்கள் இங்கே கொடுக்குற அமௌண்ட்டு தான் நமக்கு பில்லில் வரும். பில் ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறதையும் நான் இதே வீடியோவில் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்காங்க. அப்போ தான் வந்து ஒரே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பில் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இது ஜஸ்ட் எஸ்ஆர் என்ட்ரிஸ் மாதிரி தான், ஓகேவா? இப்போ பாருங்கள், அலவன்ஸ் என்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். இதுலேயும் சேம் தான். நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளீஷன் என்ட்ரி, ஆர்டர் என்ட்ரி என்னென்ன கொடுத்தீங்களோ அந்த ஃபீல்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி, கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவன் ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட்டு அந்த மாதிரி இருக்கிறது, கம்ப்ளீஷன் டேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பே எவ்வளோ சேங்ஷன் ஆர்டர், அது அந்த விஷயங்கள், பே எவ்வளோ, டிஏ எவ்வளோ, அடிஷ்னல் சார்ஜ் சிசிஏ எவ்வளோ, அடிஷ்னல் சார்ஜ் அதெல்லாம் அப்ளைக்கபிளாக இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், இங்கே ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் பிளாங்காக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. ஸோ நீங்கள் வந்து 0வாவது போட்டுருங்க இப்போதைக்கு, ஓகேவா? அதனால் வந்து பே எவ்வளோ, டிஏ எவ்வளோ, சிசிஏ ஹெச்ஆர்ஏ எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. அதர் அலவன்ஸ் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் இங்கே கொடுக்குற அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட்டில் வரும். ஸோ இதை வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ₹1 உங்களுக்கு பில் டேலி ஆகாது, கரெக்டாக போடுங்க, ஓகேவா? நீங்கள் அந்த பில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த அலவன்ஸ் என்ட்ரிக்கான விஷயங்கள்லாம் கையில் வச்சுட்டு போடுங்க, ஓகேவா? இப்போது அது மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஹெச்ஆர்ஏ சிசிஎல் ஏதாவது எலிஜிபிள் வரல, அதர் அலவன்ஸ் வரலன்னா 0 போட்டுக்கோங்க. போட்டுட்டு வழக்கம் போல் தான் ரெவ்யூ சப்மிட் பண்ணிவிட்டு ரெவ்யூ பண்ணுங்கள், ரைட் சைட் கார்னரில் இருக்கிறது. அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிடுங்க. ஆக இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஹெச்ஆரில் இருக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சு. இப்போ அடிஷ்னல் சார்ஜ் பில்லு. இப்போ நம்ம மறுபடியும் ஃபினான்ஸ் வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இனிஷியேட்டர் ஐடியில் ஹெச்ஆருக்குள்ளே நம்ம எம்ப்ளாயி பில்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸஸ் வந்தோம். அதில் அடிஷ்னல் சார்ஜஸ், அதில் ஆர்டர் என்ட்ரி போட்டு வெரிஃபை அப்ரூவ் பண்ணோம், கம்ப்ளீஷன் என்ட்ரி போட்டு வெரிஃபை அப்ரூவ் பண்ணோம், அலவன்ஸ் என்ட்ரி போட்டு வெரிஃபை அப்ரூவ் பண்ணோம். இப்போது மீண்டும் இனிஷியேட்டர் ஐடியில் ஃபைனான்ஸ்குள்ளே வந்துடணும். இனிமேல் தான் நம்ம பில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நிறைய ஆஃபீஸில் பில் சீட் ஒருத்தவங்க, எஸ்ஆர் மெயின்டைன் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? இப்போது இதுக்கு முன்னாடி பண்ண வேலையெல்லாம் எஸ்ஆர் பார்க்குறவங்க, அவங்க ஐடி தனியாக இருந்ததுன்னா, அல்லது இது காமன் ஐடியா இருந்தால் அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க பண்ணுற வேலை. ஃபினான்ஸ் இனிஷியேட்டரில் வந்து அவங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிட்டோன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தப்பறம், அல்லது வழக்கமாக ஒரு ஆர்டர் வந்து பில் சீட்டுக்கு வரும் இல்லையா, அது வந்த அப்புறம் நீங்கள் நேரடியாக பில்ஸ்க்கு ஃபைனான்ஸ்க்கு வந்து பில் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் பில் சீட் இருக்கவங்க பார்த்தா போதும். ஆனால் அது உங்கள் ஆஃபீஸ் நடைமுறை. நான் மெத்தட்ஸ் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த பில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போது வழக்கமாக பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் சேலரி பில்லுனா தான் பில்ஸ்குள்ளே போகிறோம். இப்போ இந்த பில்லுக்கு அடிஷ்னல் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் எஸ்எல்எஸ்ஸாக இருக்கட்டும், எதனாலும் பேரோல்குள்ளே போயிடலாம். பேரோல்குள்ளே வந்துட்டு இப்போது சம்பளத்துக்கும் நம்ம ப்ராசஸில் எந்த வேலையும் இல்லை, டைரெக்டாக ரிசல்ட் பார்த்து ஜென்ரேட் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி பில்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ராசஸில் ஒர்க் இருக்குது, ஓகேவா? ப்ராசஸில் டிஃபால்ட்டாக என்ன மந்த்தோ அது இருக்கும். நம்ம வந்து இப்போ பில் குரூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் சும்மா உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பில் குரூப், நான் பர்மனெண்ட் பில் குரூப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்ச் கொடுத்துடலாம். சர்ச் கொடுத்தோடனே அந்த நேம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அதாவது நீங்கள் என்ன குரூப் செலக்ட் பண்ணால் அந்த எந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து அடிஷ்னல் சார்ஜ் போட்டிங்களோ அந்த பர்சன் எந்த குரூப்பில் இருக்காரோ அந்த குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா நேமும் வந்துடும். அந்த பர்சன் எங்கே இருக்காரோ அவருடைய நேமுக்கு நேராக லெஃப்ட் சைடில் இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டிக் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட்ரி ரன் பண்ண போகிறோம். இப்போது டிக் பண்ணிவிட்டு, இது வேறு ஒன்றும் தேவையில்லை, மற்ற நேம்ஸ் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் யாரை டிக் பண்ணுறீங்களோ, யாருக்கு அடிஷ்னல் சார்ஜோ அவங்க நேம் டிக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கீழே வந்துடும். அதில் பாருங்கள் ரன் டைப் என்ன அப்படின்னு கேட்கும். அதில் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் அதுதான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை கொடுத்து அப்படி இந்த சப்மிட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், சப்மிட் ஐக்கானை
கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். இப்போ நான் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு மெத்தட்ஸ் தான் சொல்கிறேன். அதே போல் இதில் நீங்கள் சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ரன் டைப்பில் டிஏ அரியர் ஆகட்டும், எஸ்எல்எஸ்சிஎல் நிறையா பில்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த ஹெச்ஆரில் இதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இதில் சப்ளிமெண்ட் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து சக்ஸஸாக வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் வைஸாக இருக்கனால டிஃபால்ட்டாகவே அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. சப்மிட் ஐக்கானை கொடுத்துக்காங்க. சப்மிட் ஐக்கான் கொடுத்தோன்னே ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். அதுக்கு பிறகு கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ், அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்தோடனே கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த டேட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டட், அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் வந்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு ரிசல்ட் போயிடலாம். கம்ப்ளீட்டட் வரணும். உடனே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படியே வாய்மொழியாக சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பில் டைப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம ரெகுலர் சேலரி பண்ணியிருப்போம். இதில் பாருங்கள் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பில் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த எம்ப்ளாயிக்கு நீங்கள் சப்ளிமெண்ட் ரன் பண்ணிங்களோ அந்த குரூப்பில் இருக்கிற அந்த எம்ப்ளாயியோட நேம் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதாவது வந்து என்ன சொல்கிறது, எல்லா நேமுமே வராது. நீங்கள் யாருக்கு சப்ளிமெண்ட் ரன் பண்ணிங்களோ அவங்க நேம் மட்டும்தான் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரிசல்ட் நீங்கள் வழக்கமாக சம்பள பில்லுக்கு செக் பண்ணுற மாதிரி தான். ரிசல்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் சார்ஜுக்கு நீங்கள் அங்கே அலவன்ஸ் என்ட்ரியில் என்னென்ன என்ட்ரிஸ் போட்டிங்களோ, பே ஆகட்டும், டிஏ ஆகட்டும், ஹெச்ஆர்ஏசிசி அந்த அமௌண்ட்டு கிராஸ் நெட் அப்படியே உங்களுக்கு வந்துடும். டிடக்ஷன் இருக்காது. ஸோ ஐடி நான் முன்ன சொல்லியிருந்தாலே ஐடி பிடிக்கிற மாதிரியான ஆப்ஷன் அதில் இல்லை, 10%. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது அதனால் வந்து நீங்கள் ட்ரெஷரில் சொல்லிடலாம் ஐடி ஆப்ஷன் இல்லை, ஸோ நம்ம அடிஷ்னல் சார்ஜில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போது ரிசல்ட்டாக அப்புறம் ஜென்ரேட் பில் வந்துடலாம். ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அலவன்ஸ் என்ட்ரியில் போட்டிருந்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா நீங்கள் அலவன்ஸ் என்ட்ரியில் போய் செக் பண்ணுங்கள், ஏதாவது அமௌண்ட் தப்பாக கொடுத்துருக்கீங்களான்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் பில்லில் ரெகுலர் சேலரி, சப்ளிமெண்ட்ரி, நான் சேலரின்னு மேலே 3 இருக்கு இல்லையா, அதில் வந்து சப்ளிமெண்ட் பில்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சப்ளிமெண்ட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த ஃபீல்டெலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இப்படி சேஞ்ச் ஆன பிறகு இந்த டிஃபால்ட்டாக அந்த பீரியட் அப்படியே தான் இருக்கும். பில் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னது தான் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் என்ன பில்லோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆஃபீஸ் நேம் அதெல்லாமே செலக்ட் பண்ணி எம்ப்ளாயி நம்பர் யாருக்கு அடிஷ்னல் சார்ஜோ அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் கொடுத்தீங்கனாலே சர்ச் கொடுத்தீங்கனாலே கீழே வந்து அவருடைய நேம் வரும். இங்கே நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அந்த எம்ப்ளாயி நேம் வரும். அதை நீங்கள் முன்ன ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் பண்ணப்போ டிக் பண்ணுங்க இல்லையா லெஃப்ட் சைடு, அது மாதிரி டிக் பண்ணி ஜென்ரேட் பில் இந்த ஆப்ஷனை ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. ஜென்ரேட் பில் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வழக்கம் போல் தான் எந்த ஒரு மெசேஜ் அந்த பாக்ஸ் வந்தாலும் மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த கீழே வந்து இது நான் பழசு. இப்போ நீங்கள் அடிஷ்னல் சார்ஜை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் போட்டு உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கு பெண்டிங் ரன்னிங்னு வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது வந்து ஓகே கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டட் வந்த பிறகு அது இதுக்கு இந்த பேரோலில் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வியூ அவுட்புட் அப்படின்னு ஒன்று இருக்கும். வியூ அவுட்புட் கொடுங்க. அவுட்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் நம்பர் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஏதாவது எரர் இருந்தாலும் அதில் சொல்லிடும். சப்போஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆகலைனாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நேராக பில்ஸுக்கு போய்ட்டு இது ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது பில்ஸ்க்கு வந்துடலாம். இப்போது பில்ஸ் கொடுக்குறோம். நம்ம பில்ஸ் கொடுத்தோன்னே நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் டைப்பில் வந்து நீங்கள் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்பென்ஸ் டைப்பில் வேறு எதுவுமே தேவையில்லை, பில் நம்பர் அதில் எதுவும் வேண்டாம். எக்ஸ்பென்ஸ் டைப்பில் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே கோ கொடுங்க. நீங்கள் போட்டது தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஸ்வல் தான் நீங்கள் வழக்கமாக ஒரு சேலரி பில் எப்படி ஃபார்வர்டு பண்ணி இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் டீட்டெயில் ஐக்கான் கிளிக் பண்ணணும். அந்த பில் உங்களுக்கு ஷோ ஆனவுடனே டீட்டெயில் ஐக்கான் கிளிக் பண்ணுறீங்க. டீட்டெயில் ஐக்கான் கிளிக் பண்ணோடனே அதில் வந்து காமன் அப்ரூவல் அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் போகிறீங்க. அட்டாச்மெண்ட் போய்ட்டு ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்து அடிஷ்னல் சார்ஜுக்கான என்னென்ன அட்டாச்மெண்ட் வழக்கமாக நீங்கள் பில்லில் வைப்பீங்களோ அது எல்லாமே கையெழுத்து வாங்கின அப்புறம் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். இன்னும் கூடுதலாக ஏதாவது அட்டாச்மெண்ட் வைக்கணுமா அப்படிங்கிறத உங்கள் ட்ரெஷரியில் நீங்கள் கேட்குங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து அந்த ஆர்டர் என்ட்ரி, கம்ப்ளீஷன் என்ட்ரி, அந்த சேங்ஷன் ஆர்டர், அலவன்ஸுக்கான அந்த கால்குலேஷன் சீட் அதெல்லாமே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன வைக்கணுங்கிறத கேட்டுட்டு அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு இனிஷியேட்டர் லெவல்லேருந்து வெரிஃபைக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். அதே போல் வெரிஃபைக்கு போய்ட்டு நீங்கள் வழக்கம் போல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. அப்ரூவர் ஐடிக்கு போகிறீங்க. அப்ரூவர் ஐடியிலையும் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிடுங்க. அப்புறம் மீண்டும் பில்ஸ் வந்துட்டு அப்ரூவர் ஐடியிலே பில்ஸ் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் டைப்பில் அலவன்ஸ் என்ட்ரி, அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் கொடுத்துட்டு கோ கொடுக்குறீங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ் டைப்பில் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் கொடுத்து கோ கொடுக்குறீங்க.
மறுபடியும் டீட்டெயில் ஐக்கான் கிளிக் பண்ணுறீங்க, ஃபார்வர்ட் ட்ரெஷரி கொடுத்து டோக்கன் போடுறீங்க, பிரிண்ட் ஐக்கானில் பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். இது வழக்கமாக சம்பளத்துக்கு போடுற சேம் மெத்தட் தான். ஒரு பில்லை வந்து வெரிஃபை அப்ரூவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறது சேம் மெத்தட் தான். எக்ஸ்பென்ஸ் டைப் மட்டும் மாற்றுறீங்க, அதுக்கு முன்னாடி பண்ணுற விஷயங்கள் தான் மாறுபடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மெத்தட்ஸ் தான் சொன்னேன், ஆனால் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், என்ன காரணங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மற்ற வீடியோக்களுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்காக நான் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற சப்ஜெக்ட்ஸை பாருங்கள். நியூ ப்ளேலிஸ்ட் லிங்க்கு இதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓல்டு ப்ளேலிஸ்ட்டில் வெறும் ஆடியோ மட்டும் இருக்கும், எது வேணுமோ உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.